அனைவருக்கும் அன்பான வணக்கம். வக்கரத்தை பற்றி இது இரண்டாவது வீடியோ. இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க தயவு செய்து வக்கரத்தை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்ட் 1, இது பார்ட் 2. முறையாக அதை பார்த்துட்டு இதை பார்த்தாத்தான் உங்களுக்கு புரியும். அதனால் நான் சொல்கிறேன், வக்கரத்தை பற்றி மேலோட்டமாகவே இன்றைக்கி ஜோதிடர்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளையும் ஒரு தவறான கருத்துக்களை வாடிக்கையாளர்களுக்கு சொல்லக்கூடிய விதமாகவும் அமைந்துவிடும். அதனால் இந்த வக்கரத்தை பற்றி முழுமையாக தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிந்தால் மட்டும்தான் நம்ம அந்த நேரத்தில் ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு ஜாதகத்தை தெளிவாக கணிக்க முடியும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் வக்கரத்தை பற்றியும் அதிவக்கரத்தை பற்றியும் வக்கர நிவர்த்திகளை பற்றியும் எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் வக்கரம் அடைகிறது, ஏன் மீதி கிரகங்கள் வக்கரம் அடையவில்லை என்பதை பற்றி நம்ம ஒரு 13 நிமிஷம் கொண்ட ஒரு வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதில் விடுபட்ட செய்திகளை இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் அடையும் போது அது நீச்ச பலனை தரும். நீச்சம் பலனை தரும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு கிரகம் வக்கரம்னா என்ன அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது, அடுத்த நிலைமைக்கு போகிறது. ஏற்கனவே அந்த கிரகம் உச்சமாக இருக்கு, அதுக்கு மேலே ஒரு நிலைமை இல்லை. இதுக்கு பேர் தமிழில், தூய தமிழில் எதிரிடை அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரிடை அப்படின்னா அந்த கிரகம் ஆக்சுவல் பொசிஷன் என்னவோ அதற்கு எதிர்ப்பதமாக மாறிவிடும். அதுதான் இதோடைய அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு கிரகம் நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் உச்ச பலனை தரும். அப்போ அந்த கிரகம் யார்? லக்கணத்திலிருந்து சுவராக வந்தால் அந்த திசா புத்தி காலங்களிலே மிகச்சிறந்த யோகமான பலனை தரும். ஒருவேளை சுப ஆதிபத்தியம் பெறாத கிரகம், அசுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் வக்கரம் உச்சம் பெற்று வக்கரம் அடைந்து விட்டால் அதனுடைய திசாபுத்தி காலங்களிலே பாதிப்புகள் மிக கொடூரமாக இருக்கும். மகாகவி காளிதாஸ் உத்தரகலாமிர்தம் என்ற நூலிலே வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை கொடூரமானது என்ற வார்த்தையையே அவர் பயன்படுத்தியிருக்கிறார். கொடூரமானது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ அந்த திசாபுத்தி காலங்களிலே அந்த ஜாதகர் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அடையப் போகிறார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, 2வது நீச்சம் பெற்ற கிரகம். நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் அடையும் போது அது உச்ச பலனை தரும். உச்ச பலனை தரும். அப்ப இதெல்லாம் நீங்க ஒரு ஜாதகம் பார்க்குறப்ப இவ்வளவு நுணுக்கங்களோடு அந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். சரி, இப்போ பாருங்க, இதை நீங்கள் நல்ல ஆழமாக மனசில் வச்சுக்கிறணும். உங்கள் மூல புத்தகங்கள் தான் மூளை புத்தகம், புரியுதா? அப்போ மூல புத்தகங்களில் சொன்ன கருத்துக்களை மீறி சில பேர் அவங்களா தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி வாய்க்கு வந்ததை எல்லாம் சொல்லுவது
ஜோதிடம் அல்ல, வாசித்து அறிந்த விஷயங்களை மட்டும் சொல்லுவதுதான் ஜோதிட கலை. அந்த அடிப்படையில் இந்த 2 விஷயம் மிக மிக முக்கியம். ரைட். இப்போ இன்னொரு கருத்துக்களை உங்களுக்கு ஒரு ராசி கட்டம் போட்டு அதை நான் விளக்குனா மட்டும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்க, என்ன கிரகத்தை எடுத்துக்கிடுவோம்? சுக்கிரனை எடுத்துக்கொள்வோம். சுக்கிரன் ஆகாது. இப்போ சனியை எடுத்துக்கொள்வோம். நல்லா கவனிக்கணும். கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது ஏற்கனவே சனி கும்பத்திலே ஆட்சி வலிமையிலே இருக்கிறது. ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் அடைந்தால் அது அடுத்த நிலைமைக்கு போகும் அப்படின்னு சொன்னேன். இப்பதான் சொன்னேன். அப்ப ஆட்சிக்கு அடுத்த நிலைமை என்ன? உச்சமாக மாறிவிடும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய சூட்சும வலு. ஏற்கனவே ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்து அந்த கிரகம் சூரியன் இந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடம் 1 2 3 4 5. அப்போ சூரியன் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது சனி ஆட்டோமேட்டிக்காக இங்கு வக்கரம் அடைஞ்சிடும். ஆனால் சனியினுடைய நிலைமை என்ன? இங்கே சனி ஏற்கனவே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது. அப்போ பெரும்பாலும் ஜோதிடர்கள் எப்படி கணிப்பாங்க அப்படின்னா, இந்த இடம் சனியினுடைய திசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு சொல்லனா துயரத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவே லக்கணமாக மாறிவிட்டால் சனி, நல்லா கவனிங்க, சனி, செவ்வாய், ராகு, கேது, தேய்பிரை சந்திரன், சூரியன், இதெல்லாம் தீய கிரகங்கள் அப்படின்னு பொதுவாக சொல்றது. அப்ப சுவர் அப்படின்னா குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு. குரு இப்ப கடகராசிக்காரருக்கு நல்லா கவனிங்க, சிம்ம ராசியை வைப்போம். சிம்ம ராசிக்காரருக்கு குரு என்னது? அட்டமாதிபதி. அட்டமாதிபதி என்றால் 8க்கு உரியவன். 8க்குரியவனுடைய இப்ப 8க்குரியவன் குரு. உதாரணத்துக்கு இங்க போட்டு குரு வக்கரமாகுது. இவன் 8க்குரியவன் வக்கரம் அடைந்து விட்டால் இவனுடைய பார்வை மிக மிக கொடுமையான பார்வை என்று மகாகவி காளிதாஸ் சொல்கிறார். இப்ப குருவை நீங்க நல்லவன் அப்படி சொல்ல முடியுமா? சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு யாரு? மாரகாதிபதி. மரணத்துக்கு சமமான கண்டத்தையும் மரணத்துக்கு சமமான வேதனையையும் மரணத்துக்கு ஒப்பான துன்பத்தையும் துயரத்தையும் அந்த கடகலக்கணத்தில் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு துன்பத்தை தரப்போகிறார், வாரி வழங்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க குருவனுடைய அந்த குரு திசை வரும்போது எப்படி பார்க்கணும்னா, எந்த இடம் பாதிக்கும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை கொடூரமானது என்று மகாகவி காளிதாஸ் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னேன். அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இப்ப அட்டமாதிபதியா குரு வக்கரம் அடைஞ்சிட்டார். இப்ப இவனுடைய பார்வை நல்ல பார்வைன்னு நீங்க சொல்றீங்களா? இங்க பாருங்க, 1 2 3 4 5. 5வது பார்வையால் லக்கணத்தை பார்க்கிறார். 6 7 5 6 7. அப்ப குருவினுடைய பார்வை இந்த 7ஆம் இடத்துல விழுகுது. 8 9. குரு 5 7 9 இடத்தை பார்க்கும். அப்ப இது இப்படி 8ஆம் இடத்தினுடைய அதிபதி யாராக வந்தாலும், அது குருவாக வந்தாலும் சரி, சுக்கிரனாக வந்தாலும் சரி, வளர்பிறை சந்திரனாக வந்தாலும்,
அவர் பாவர் தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஜாதகருக்கு அது பாவர். அப்ப இந்த திசாபுத்தி வரும்போது லக்கணத்தை பார்ப்பதால் ஜாதகர் பாதிப்புக்கு உள்ளாவார். லக்கணம் தான் ஜாதகர், லக்கணம் தான் ஜாதகருடைய புகழ், கீர்த்தி, புகழ், உயிர், ஆயுள், குணாதிசயங்கள் எல்லாமே சஃபர் ஆகும். அதே நேரத்தில் இந்த குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த குரு திசையில் உறுதியாக ஏற்படும். இப்படி இருக்கும்போது குருவினுடைய பார்வை பட்டால் மிகச் சிறந்த யோகம் என்று எப்படி சொல்ல முடியும்? அது பொதுவான கருத்து. ஓகேவா? அடுத்து பாருங்க, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஒரு மனுஷன் எவ்வளவு பாக்கியங்கள் செய்திருக்கிறான், போன ஜென்மத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு பாக்கியங்கள் செய்திருக்கிறான் அப்படின்றத இந்த இடத்தை வச்சுதான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்தினுடைய அதிபதி நீசமாகவோ 6, 8, 12 போய் மறைஞ்சிட்டாலோ அல்லது வக்ரமடைந்து பார்த்தாலோ அவன் பாக்கியமற்றவன். இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, என்னடா அவன் இவ்வளோ பேரும் புகழாக இருக்கியா, இவ்வளோ வசதியாக இருக்கியா, ஒரு திறமையும் இல்லையடா, அவன் இப்படி இருக்கியா, நம்ம திறமையான ஆள், நம்ம இப்படி இருக்குமே வாழ்க்கையில், ஒரு வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு வேலை இல்லை, பணம் காசு இல்லை, விடிஞ்சு எந்திரிச்சா ஒரு 100 ரூபாயை வச்சுக்கிட்டு டீ கடைக்கு கூட போக முடியல அப்படின்னு இருப்பான். அவனுக்கு திறமை தேவையில்லை, உழைப்பு தேவையில்லை, கட்டம் நல்லா இருந்தால் சரி, அந்த திசை அவனுக்கு இருக்கும். அப்போ இந்த குரு திசையிலே இந்த 3 இடங்களையும் பாதிப்புகளை உண்டு செய்யும். இதுதான் இதோடைய சூட்சமம். சரி, இப்போ சனியை நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்க, சனி பார்வை மோசமானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுக்காக இந்த வீடியோவை கூட சமர்ப்பணம் பண்ணுவோம். உங்கள் மூளையில் அதை போய் பதிஞ்சிருச்சு. குரு நல்லவன், சனி மோசமானவன், செவ்வாய் அதை விட மோசமானவன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பதிஞ்சிருச்சு. ராகுக்கு இதில் மோசமானவன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வாங்கி வந்த வரம். இப்போ பாருங்க, சனி லக்கணாதிபதியாகவே வர்றார். இவர் வக்கரம் பெற்றிருக்கார். சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 5ஆம் இடம், சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி வக்கரம் அடைஞ்சிட்டார். இப்போ சனியினுடைய பார்வை கெட்டது செய்யுமா? யார் சொல்லுவது? நல்லது செய்யும். இப்போ சனியினுடைய பார்வை 3, 7, 10 இடத்தை அந்த திசாபுத்தி காலங்களிலே புனிதப்படுத்தும், சந்தோஷத்தை கொடுக்கும், வாரி வாரி வழங்கும், ராஜ யோகத்தை உண்டு செய்யும், ராஜ பதவியில் போய் உட்கார வைக்கும்யா. இதுதான் ஜாதகம். அப்போ பாருங்க, 2, 3ஆம் இடத்தை பார்க்கும். சனியினுடைய பார்வை 3ஆம் இடம், இளைய சகோதரன், தைரியம், வீரியம், இந்த 3ஆம் இடத்தினுடைய பாவ ஆதிபத்திய உறவுகளுக்கு எல்லாமே நல்லது செய்யும். 3, 4, 5, 6, 7. சனி பெரும்பாலும் 7ஆம் இடத்தை பார்த்தா குடும்ப வாழ்க்கை போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது, குடும்ப விருத்தியாகும், குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ சனி நமக்கு யாரு? நமக்கு சுபரா, பாவரா, யோகரா, தனாதிபதியா, லாபாதிபதியா, பஞ்சமாதிபதியா, பாக்கியாதிபதியா, விரையாதிபதியா, அப்படியெல்லாம் பார்க்கணும். அப்படி சீர்தூக்கி பார்த்துட்டு பொதுவாக சொல்கிறத வச்சுக்கிட்டு சனி பார்த்துட்டேன் போச்சு அப்படின்னா நீங்கள் போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 7, 8, 9, 10 சனி 10ஆம் இடத்தை பார்த்துட்டான். 10ஆம் இடத்தை பார்த்துட்டா சனி திசையில் பூராமே அவருக்கு தொழில் மிகச்சிறந்த ஒரு தொழிலாக அமையும். அவர் தொழில் விருத்தி அடைவார், தொழிலில் லாபம் உண்டாகும். அப்போ சனியினுடைய பார்வை கெட்டது அப்படின்றத விட்டுருங்க.
குருவினுடைய பார்வை நல்லது அப்படின்றத விட்டுருங்க. அந்த சனியும் குருவும் நமக்கு யார் அப்படின்றத வச்சுத்தான் நம்ம முடிவெடுக்க வேண்டும். அப்போ ஒரு கிரகம் வக்ரம் அடையும் போது அது எதிரிடையாக ஆகும். புரியுதா? அப்போ ஏற்கனவே இங்கே சனி ஆட்சி வலிமையில் இருக்கிறார். இந்த சனியை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உச்சம் பெற்ற சனிக்கு சமம். சனி இங்கே இருக்கிறதா நினைச்சுக்குங்க. இங்கே இருந்தால் என்ன பவரோ அந்த பவரை அவர் இங்கேயே கொடுத்துருவார். அப்போ உச்சம் பெற்று இருக்குன்னு அர்த்தம். அந்த சனியை இப்படித்தான் நீங்க பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? இது யார் சொன்னா? மகரிஷி பரம முனிவர், பரம மகரிஷி அவங்க சொன்னது. அதுக்கடுத்து மிக முக்கியமானது, ஒரு கிரகம் நீச்சம் வீட்டில் இருந்தாலோ பகை வீட்டில் இருந்தாலோ சமம் என்ற வீட்டில் இருந்தாலோ நட்பு என்ற வீட்டில் இருந்தாலோ அந்த கிரகம் வக்ரம் அடைந்தால் அது உச்ச வலிமை அடையும். உச்ச வலிமை அடையும். அப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு என்ன உறவு, எந்த இடத்தினுடைய ஆதிபத்திய உறவாக வருகிறது, அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் என்ன, அதை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். ஆதிபத்தியம் என்பது 12 ஆதிபத்தியம் இருக்கிறது. காரகத்துவம் என்பது 9 கிரகத்திற்கு தனித்தனியாக காரகத்துவம் இருக்கிறது. அப்ப ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த பதிலை சொன்னீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு பதிலாக இருக்கும். அது அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஒருத்தருக்கு வக்கரம் பெற்ற கிரகம் திசை நடத்தி முடிஞ்சிருச்சு, அதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஐயா, உனக்கு சுபக்கிரகங்கள் வக்கரம் பெற்று இருந்து திசாவுத்தி இப்போத்தான் முடிஞ்சிருக்கு. அப்போ எந்த இடத்தை பார்க்குதோ, இப்போ ஒரு பாருங்க, இந்த 3 பார்வையுடைய சிறப்பு பார்வையுடைய கிரகங்கள் தான் வக்கரம் அடைகிறது. அதனால் சுக்கிரனும் புதனும் வக்கரம் அடைவதை பற்றி மூல நூல்களிலே குறிப்பு இல்லை. ஏன்னா இவங்க வக்கர தோஷம் அடைவதில்லை. வக்கர தோஷம் அடைவதில்லை என்பதற்காகத்தான் மூல நூலிலே இந்த 2 கிரகத்தையும் விட்டு விட்டார்கள். ஆனால் பலருடைய வீடியோவை நான் பார்க்கும்போது ஆதாரமற்ற செய்திகளை அவங்க புதனும் வக்கரம் அடையுது, என் ஜாதகத்தில் போட்டிருக்கு, சுக்கிரனும் வக்கரம் அடையுது அப்படின்னா இந்த 2 கிரகத்தையும் கண்டுக்கிறாதீங்க. இதுக்கு வக்கர தோஷம் இல்லை என்பதால் அவர்கள் விட்டு விட்டார்கள். ஆகவே மறுபடியும் சொல்றேன், வக்கரம் அடையக்கூடிய கிரகம் உங்களுக்கு சுபராக வந்தால் சுப பலனை அதனுடைய திசாபுத்தி காலங்களிலே வாரி வாரி வழங்குவார். அவர் பார்க்கக்கூடிய அந்த சிறப்பு பார்வை படக்கூடிய பாவகத்தின் உங்களுக்கு பெருங்கொண்ட லாபத்தையும் விருத்தியையும் உருவாக்குவார். அதே நேரத்தில் அசுவ கிரகங்கள் 6க்குரியவன், 8க்குரியவன், 12க்குரியவன் இவர்களெல்லாம் வக்கரம் அடையும் போது அவர்களுடைய பார்வை பட்ட இடத்தை டேமேஜ் பண்ணுவார்கள். எந்த வீட்டை பார்க்குறாங்களோ அதை அவங்க இழக்கப் போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். 5ஆம் இடத்தை பார்த்தா என்ன? அப்போ 5ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியங்கள் நன்றாக தெரிஞ்சிருக்கணும். அந்த 5ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியமும் ஆதிபத்தியத்திற்கு உரிய கிரகத்தையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்ததுக்கு அப்புறம் 2 எப்படி இருக்கு, ராசி கட்டத்தில் அதனுடைய நிலைமை என்ன,
நவாம்ச கட்டத்தினுடைய அதனுடைய நிலைமை என்ன, புஷ்கர்ண நவாம்சத்தை அதனுடைய நிலைமை என்ன என்பதையெல்லாம் 1000 கண் கொண்டு ஒரு ஜாதகத்தை பார்த்தால்தான் கரெக்டான ஒரு ப்ரெடிக்ஷனை நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னமும் இந்த வீடியோ முடியலை. இப்போ வக்கரம் பெற்ற கிரகத்தை பற்றி 2வது வீடியோ தான் இது. இன்னும் 3வது வீடியோ, 4வது வீடியோ, 5வது வீடியோ, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜோதிடம் படிக்கிறது முக்கியம் கிடையாது. அதை ஆழமாக படிக்க வேண்டும், அகலமாக படிக்க வேண்டும், உயரமாக படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் ஜோதிடத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வர முடியும். வாக்குப்பளிதம் என்பது என்ன? நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொன்னால் வாக்குப்பளிதம் வந்துடும், அவ்வளோதான் மேட்ரு. வாக்குப்பளிதமே இல்லை அப்படின்னா அவருக்கு ஜோதிடத்தை முறையாக கற்றுக்கிறல, அவ்வளோதான். அவர் சொன்னது பூரா ஆப்போசிட்டாக நடக்கும். அப்போ வாக்குப்பளிதம் வரணும்னா நீங்கள் முறையாக கரெக்டான வீடியோவை அல்லது பழைய மூல புத்தகங்களை படித்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து பல ஜாதகங்களை வச்சு கம்பேர் பண்ணி அந்த திசாபுத்தி காலங்களில் அவர் இன்பத்தை அனுபவிச்சிருக்காரா, துன்பத்தை அனுபவிச்சிருக்காரா அப்படின்றதெல்லாம் கேட்டு, அனுபவத்தை விட மிகச்சிறந்த கல்வி எதுவும் இல்லை. ஜாதகத்தை படிக்கிறது மட்டும் கிடையாது, ரிசர்ச் ஓரியண்டாக நீங்கள் பார்க்கணும். ஆய்வு மனப்பான்மையில் ஒரு ஜாதகத்தை அணுகும்போது நிச்சயம் அதில் மேன்மையான இடத்திற்கு நீங்கள் வர முடியும் என்பதை சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ இருக்குது, ஆவலாக காத்துருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அந்த ஹைப் பட்டன்லாம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ நிறைய பேத்துக்கு போய் சேரும். அதனால் தயவுசெய்து வீடியோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. 10,000 பேர் பார்க்குறீங்க, 60 பேர் கூட லைக் போடலை. அப்போ எத்தனை பேர் அப்போ வீடியோ பிடிக்கலையா? பிடிக்குது அப்படின்னா அது வெளிப்படுத்துறதுக்காகத்தான் அந்த லைக் பட்டனை போட்டிருக்காங்க. அல்லது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அப்படிலாம் தெரிவிச்சிங்கன்னா அது மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சிக்கு எங்களுக்கு பயன்படும். அதுபோக 100 கேள்விக்கு விடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்டில் போய்கிட்டு இருக்கோம். விருப்பமானவங்க அந்த கோர்ஸில் நீங்கள் சேர்ந்துக்கிடலாம். 100 கேள்விக்கு மேலே ஒரு மனுஷனால் உலகத்தில் யாராலும் கேள்வி கேட்க முடியாது. ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாரு அப்படின்னா அவர் அதிகபட்சம் 10 கேள்வி கேட்பார். அந்த 10 கேள்வியை எப்படி நம்ம ஜாதகத்தில் கரெக்டாக கணிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மிகச்சிறந்த ஜோதிடராக ஆகிடலாம். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. அதில் பல பேர் சேர்ந்துருக்காங்க. நீங்களும் விருப்பமாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனுடைய முழு டீட்டெயிலை கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இதே தலைப்பில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.